அவன் மனசு மாதிரி ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். திரும்பவும் என் புள்ள மனசு மாறத்துக்குள்ள எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. அதனாலதான் இந்த கல்யாணத்தை நாளைக்கே முடிவு பண்ணிட்டேன். முன்ன மாதிரி யாரும் என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அம்மா, இந்த கல்யாணத்தை முறையா நடத்துற மாதிரி பேசாதீங்கம்மா. அண்ணன் கல்பனாவை கட்டிக்க சம்மதிக்கல. ரஞ்சிதா வாழ்க்கைய விலை பேசி அண்ணனை பிளாக்மெயில் பண்ணி தான் சம்மதிக்க வச்சிருக்கீங்க. இப்படி மிரட்டி நடத்துறதுக்கு பேரு கல்யாணமாமா? பிடிக்காத ஒருத்திய கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றதும் இப்ப நீங்க பண்றதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லம்மா. இது ஒரு வகையில டொமஸ்டிக் வயலன்ஸ் தாமா. ஏய், அருணே ஒத்துக்கிட்டா நீ எதுக்கடி தேவையில்லாம குதிக்கிற? எங்களை இந்த நிலைமைக்கு தள்ளினதே அருண் தான். ஒழுங்கா நாங்க சொன்னப்பவே சம்மதிச்சிருந்தா நாங்க ஏன் இப்படி செய்ய போறோம்? ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக சூழ்நிலையை யூஸ் பண்றது தப்பில்ல. அது சரி, ஓ நல்லதுக்காக யார பழி கொடுத்தாலும் தப்பில்லைன்னு நினைக்கிற ஆள் தானே நீ? அண்ணன் வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, உனக்கு அந்த வேலை கிடைக்கணும்ல. அதுக்காக யார வேணாலும் கொலை செய்ய கூட தயங்க மாட்டல. ஏய் வித்யா, பேசாம இரு. என்ன வித்யா இது? எதுக்கு எடுத்தாலும் இப்பெல்லாம் கை நீட்ட ஆரம்பிச்சிட்ட? அத்தை, அவ என்ன கொலைகாரின்னு சொல்றா? அதை கேட்டு என்ன அமைதியா இருக்க சொல்றீங்களா? அவங்களோட சேர்த்து என்னையும் அவமானப்படுத்துறா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அருண் வாழ்க்கை நாசமா போயிடும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? செய்யாத தப்புக்காக ரஞ்சிதா மேல கம்ப்ளைண்ட் பண்ணதே பாவம். என்ன கல்யாணம் பண்ணாதான் வாபஸ் வாங்குவேன்னு சொல்றது அதை விட பெரிய அயோக்கியத்தனம். உன் யோகிதை என்னன்னு இந்த டீல்லே தெரிஞ்சு போச்சு. சுதா, கல்பனா உனக்கு அண்ணியாக போறவ. அவளை பத்தி நீ இவ்வளவு தரக்குறைவா பேசுறது ரொம்ப தப்பு. கல்பனா கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா ப்ளீஸ், மன்னிப்பு கேளு. சாரி. அருண் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். நாளைக்கு காலையில கல்யாணம்னு நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிட்டேன். இனிமே இத பத்தி யாரும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா ஒரு நிமிஷம். நாளைக்கு காலையில கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏன்பா அப்படி கேக்குற? நீதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டல. நான் சம்மதிச்சது உண்மைதாமா. ஆனா ரஞ்சிதா வெளியே வந்தாதான் நான் கல்பனா கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் அது நடக்கவே இல்லையே. கல்பனா, இந்த கண்டிஷனை நீ போட்டதுதான். நீ சொன்ன மாதிரி அருண் சம்மதம் சொல்லிட்டாமா. பதிலுக்கு நீ உன் வார்த்தையை காப்பாத்துறதுதான் முறை. என்ன கல்பனா யோசிக்கிற? முதல்ல இந்த கேஸை வாபஸ் வாங்க. ரஞ்சிதா வெளியே வந்தா தான் இந்த கல்யாணமே நடக்கும். ரஞ்சிதா வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவன் மனசு மாற மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்னால கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா நாங்க ஏமாந்து நிக்கணும்ல. முதல்ல கல்யாணம் முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு வர அதே சந்தேகம் எங்களுக்கும் வரலாம்ல. கல்யாணம் முடிஞ்சதும் கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னு கல்பனா சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது? அவ சொன்ன வார்த்தையை கண்டிப்பா காப்பாத்துவா. அருணும் வார்த்தை தவற மாட்டான் வித்யா. ஏன்னா அவன் ஏன் புள்ள. ரஞ்சிதா வெளியே போனதுமே இவனும் அவ பின்னாடியே போயிருக்கலாம். ஆனா என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் என் புள்ள இங்கே இருக்கான். எனக்கு பிடிச்ச பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆசையை நிறைவேற்றுறது ஒரு பிள்ளையோட கடமை. அந்த கடமையிலிருந்து என் புள்ள இனிமே பின்வாங்க மாட்டான். கல்பனா,
என்னை நம்பி இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுமா. எழுப்புடா அவனா, விட்டா தூங்கினே இருப்பான் போல இருக்கு. ஏய் ஏய் என்னதான் ஏய் யாரா நீங்க? என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? ஆ எங்களுக்கு பொழுது போகல, ரொம்ப போர் அடிக்குது, அதான் உன்னை கிட்னாப் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கோம். ஏறா இங்க பாரு, நாங்க யாரு எதுக்காக செய்யறோம்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அருண் மேல இருக்கிற பொறாமையில நீ தான் அவருக்கு விஷம் கொடுத்தன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு அதை செஞ்ச, எப்படி செஞ்சேன்னு எனக்கு விளக்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல பயப்படாது. தொண்டையில சின்னதா ஒரு ஹோல் தான், முடிஞ்சிடும். உண்மையை ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகணுமா? நாங்க உன்னை காட்டி கொடுத்தா தானே பிரச்சனை. நல்ல பையனா நாங்க சொல்றது மட்டும் நீ செஞ்சுட்டனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ போலீஸ்லயும் மாட்டிக்க மாட்டேன், உன் வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் வர முடியாது. சொல்ல மாட்டான்னு அடம் பிடிச்சனா இதான் உன் கடைசி நாளா இருக்கும். உண்மையை சொல்லி நீ உன் உயிரை காப்பாத்திக்க போறியா இல்ல அல்பாயுஸ்ல போக போறியான்றத நீயே முடிவு பண்ணிக்க. உனக்கு ரொம்பலாம் டைம் தர மாட்டேன். உனக்கு ஒரே நிமிஷம்தான் டைம். டக்குன்னு முடிவெடு பார்ப்போம். டைமும் முடிஞ்சது, உன் உயிரும் முடிய போகுது. எதுவும் பண்றாத, நான் சொல்லிடுறேன், நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நல்ல முடிவு. உன் உயிர்னா மட்டும் உனக்கு அவ்வளோ ஆசை. டேய் அவன் சொல்றத அப்படியே வீடியோ எடுறா. ஓகே சார். சொல்ற டேய். எங்க கார்மெண்ட்ஸ்ல அருண் தான் ஏஜிமான் தான், அவனுக்கு தான் மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சிருக்கணும். கொலை கேஸ்ல மாட்டினதுனால அவன் மேல பிளாக் மார்க் விழுந்துச்சு. அதனால அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல. நான் எப்படி அந்த ப்ரொமோஷன் எனக்கு தான் கிடைச்சிருக்கணும். வேலையில சேர்ந்து 1 வருஷம் கூட ஆகாத அந்த ரஞ்சிதாக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. என்னால அதை ஏத்துக்க முடியல. மேனேஜர் போஸ்ட் கிடைச்ச திமிர்ல ஓவரா அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அருண் அவ புருஷன்றதுனால அவனுக்கு மட்டும் நிறைய சலுகை கொடுத்தா. அதனால அருண் எனக்கு வேண்டாவதான ஆயிட்டான். 2 பேரையும் பழி வாங்கணும்னு அப்பயே முடிவு பண்ணேன். அந்த நேரத்துல தான் ரஞ்சிதா அருண் குடிக்கிற காஃபில ஏதோ ஒரு பொடியை கலந்து கொடுக்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். பியூன் சிதம்பரம் தான் காஃபில கலந்து எடுத்துட்டு போறத பார்த்தேன். அன்னைக்கு அவனை டைவர்ட் பண்ணிட்டு அருணை கொல்லணும்னு நினைக்கல. அவன் உடம்புக்கு ஏதாவது பெருசா ஆகணும், அந்த பழி ரஞ்சிதா மேல விழுந்து மேனேஜர் போஸ்டிங்ல இருந்து அவளை தூக்கி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தேன். பொறாமைனாலும் கோவத்தினாலும் தான் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க சொன்ன மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டேன். என்னை மாட்டி விட்டுறாதீங்க ப்ளீஸ். என்னை நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. யோசிக்கிறேன். நாங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டோன்னா உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சார் நான் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன்ல சார். இதுக்கு மேலே நான் என்ன சார் பண்ணணும்? அதையும் சொல்றேன், ஆனா நான் சொல்றதை நீ அப்படியே செய்யணும். சார் சீக்கிரம் பேசிட்டு போங்க. எப்படி இருக்க ரஞ்சிதா? கிண்டலாவோ நக்கலாவோ நான் உன்னை விசாரிக்க வரல. உன் மேல இருக்கிற அக்கறையில் தான் கேட்கிறேன். நம்பிட்டேன். என்கிட்ட உன்னால கேஷுவலாவே பேச முடியாதா? இங்க எதுக்கு இப்போ நீ வந்த? உன்னை பார்க்கணும் தான் வந்திருக்கேன்.
நான் வருவேன் நீ எதிர்பார்க்கல. எதிர்பார்த்த நான் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டத பாக்குறதுல தானே உனக்கு சந்தோஷமே. ஏ ரஞ்சிதா, ரஞ்சிதா நீ என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குமா? என் வலியும் வேதனையும் என்னால வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. உன்னை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் எனக்கு சந்தோஷமே. சொல்ல போனா நான் இந்த பிறவை எடுத்ததே உன்னை சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுக்காக தான். ஏய் போதும், ஓவரா நடிக்காத. உன் நடிப்பெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் என் அக்கா கோமதி இல்ல. யா கோமதியை விட நீ புத்திசாலி. அதாம்மா அங்க பிரச்சனையே. கோமதி மாதிரி நீயும் முட்டாளா இருந்திருந்தேன்னு வையேன், எப்பயோ நான் உன்னை என் பக்கம் எடுத்திருப்பேன். நம்ம ரொம்ப ஆசைப்படுற விஷயம் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிட்டா அதில் என்ன கிக் இருக்கு? நம்ம விரும்புறத போராடி அடையிறது தான் தனி சுகமே இருக்கு. இப்ப எதுக்கு இங்க வந்து தேவையில்லாத கதைலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? உன் சம்மதம் தான். என்கிட்ட இருந்து எத்தனை தடவை தான் நீ வாங்கி கட்டிக்கிட்டாலும் கொஞ்சம் கூட மாறவே மாட்டியா? மாறவே மாட்டேன். உனக்காகவே துடிச்சிட்டு இருக்கேன் இந்த தீனை. என்னைக்குமே மாற மாட்டேன். கடைசி வரைக்கும் ரஞ்சிதா ரஞ்சிதான்னு உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா நீ ஏன் அன்பை புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் அருண் அருண் அருண்னு பேசிக்கிட்டே இருக்க. அவன் உன்னை மறந்துட்டாமா, சுத்தமா மறந்துட்டாமா. அருணுக்கு உண்மையிலேயே உன் மேல அக்கறை இருந்திருந்தா அவன் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட உனக்காக பேசியிருப்பான், உன்னை வந்து பார்த்துருப்பான். ஆனா அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. ஓ, உனக்கு தெரியலன்னு சொல்லு. அருண் இங்க வந்து என்ன பார்த்து என்கிட்ட பேசினாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட எனக்காக பேசினாரு. கல்பனாவையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேன்னு சொன்னாரு. ஒன்ன நிரபராதின்னு நிரூபிக்க அவன் எவிடன்ஸ் தேடி அலைஞ்சிருக்கணும்ல. அவன் கொலை கேஸ்ல மாட்டிட்டு ஜெயில இருந்தப்போ நீ அதை தானே செஞ்ச. அவனை வெளியே கொண்டு வரதுக்காக நீ லேடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரிலாம் மாறினியம்மா. ஆட்டோக்காரனை பிடிச்சி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து என்னையே கொலைகார மாதிரி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினியே. இப்ப நீ ஒரு பிரச்சனைல மாட்டிட்டு உள்ள இருக்கும்போது அவனும் உன்ன மாதிரி இறங்கி வேலை பார்த்துருக்கணும்ல. ஏன் செய்யல? அவன் உன்னை தொலைச்சு தலை முழுகணும்னு முடிவு பண்ணிட்டான். கல்பனா கழுத்துல தாலி கட்டவும் அவன் தயாராயிட்டான். நீ வெளியே வந்துட்டு அதெல்லாம் நடக்காதுல்ல. அதான் உன்னை கண்டுக்காம கை கழுவி விட்டான் அவன். ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன் ரஞ்சிதா. உன்னை காப்பாத்துறதுக்காகவே நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நீ போய் வேலையை பாரு. ரஞ்சிதா, என் ஃபுல் டைம் வேலையே தான். உன் லைஃபை பொறுத்த வரைக்கும் நான் வில்லன் இல்லம்மா, ஹீரோமா. அந்த அருண் தாம்மா வில்லன். அது புரியாம என்ன ஏமா வேற மாதிரியே பார்த்துட்டு இருக்க? பிரச்சனை என்னன்னா, நம்ம யார் மேல உண்மையா அன்பு வச்சிருக்கோமோ அவங்க நம்மள நம்புறதே இல்லை. ஆடு கசாப்பு கடைக்காரனை நம்புற மாதிரி யாரு பொய்யான அன்பு வச்சிருக்காங்களோ அவங்களதான் நம்புறீங்க. நீ அருணை நம்புறதும் அப்படித்தான் இருக்கு. ரஞ்சிதா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த கேஸ்ல இருந்து உன்னை அருணாலையும் காப்பாற்ற முடியாது, அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. என் ஒருத்தனால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நீ தப்பே செய்யலன்னு என்னால மட்டும்தான் நிரூபிக்க முடியும். இந்த தப்பை யார் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்கன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குல்ல ரஞ்சிமா. நான் உன்னை காப்பாத்துறதுக்கான வேலை என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். தெரியும். நான் அருணை மறந்துட்டு உன் பின்னாடி வரணும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. உனக்கு தான் கற்பூர புத்தியாச்சே. அதான் என் டீல் என்னன்னு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இந்த டீல் ஓகே தானே? எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, நானே போராடி வெளியே வருவேனே தவிர உன் கேடு கெட்ட டீலுக்கு ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன். கடைசி வரைக்கும் உன் ஆசை நிறைவேற போறதே இல்ல. அந்த ஏக்கத்தோட தான் நீ போய் சேர போற. முதல்ல இங்க இருந்து போடா. மார்னிங் சார். பார்த்துக்கிறேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
ஹலோ சார். ஹாய் சார். எப்போ வந்தீங்க? இப்பதான் சார். நீங்க வர வரைக்கும் ரஞ்சிதாக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களே போல்டா தானே சார் இருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. கரெக்டு தான் சார். ஆனாலும் நம்ம கடமையை நம்ம செய்யணும்ல. அது சரி, இந்த கேஸை ஃபர்தராக எப்படி சார் ப்ரொசீட் பண்ணுறீங்க? இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவங்களை ஆஜர்படுத்தணும் சார். ஜட்ஜி ஜூடியல் கஸ்டடி கொடுத்துட்டாருன்னா இவங்களை புழலுக்கு கூட்டு போயிடுவோம். புயலுக்கா சார்? ஐயோ, கொலகாரன் திருடெல்லாம் அதிகமாக இருக்கிற இடமாச்சே சார். ரஞ்சிதா அங்கேயா கூட்டு போக போறீங்க? ஐயோ சார், ரஞ்சிதா ரொம்ப பாவம் சார். அவளால் அதை ஏற்றுக்க முடியாதுங்களே. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? அருணை கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு இவங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. இவங்க தப்பு செய்யலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் இதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். சார், கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த கேஸ்ல ஜாமீன்லாம் கிடைக்காதுங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இது மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ். ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அதனால சாட்சியை கலைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. சார், இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும்? கோர்ட்ல ஹியரிங் வரும், விசாரணை நடக்கும். சந்தர்ப்ப சாட்சியும் எவிடன்ஸும் ரஞ்சிதாவுக்கு எதிராக இருக்கிறதுனால இவங்களுக்கு எதிரான தீர்ப்பு தான் சார் வரும். சார், ரஞ்சிதா தான் அந்த தப்பு செஞ்சாங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன சார் தண்டனை கிடைக்கும்? எப்படியும் ஒரு 7-8 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க. பார்க்கலாம் கேஸ் எப்படி போகுதுன்னு. ஐயோ, ஒரு நிமிஷம் சார். ஹலோ, சொல்லுங்க சார். ரஞ்சிதா, இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டியா? நீ தான் இதை செஞ்சேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 7-8 வருஷம் தண்டனை கிடைக்கும்னு சொல்றாருமா. மா, நீ ஒரு நாள் ஸ்டேஷன்ல இருந்தே என்னால் தாங்க முடியல. இப்போ என் டீலுக்கு ஓகேன்னு சொல்லு. உன்னை நான் வெளியே கொண்டு வரேன். என்ன தவிர வேற யாராலையும் உனக்கு உதவியும் செய்ய முடியாது. உதவி எனக்கு தேவையே இல்லை. நான் தப்பு செஞ்சிருந்தா தானே எனக்கு தண்டனை கிடைக்கும். என் மேல எந்த தப்புமே இல்லைங்கிறப்போ நான் கண்டிப்பா வெளியே வந்துருவேன். உன் காலில் விழுந்து கதற நிலைமை எனக்கு வரவே வராது. அந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வராம நான் விட மாட்டேன். நீ இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் தான். உன் சப்போர்ட் இல்லாமையே நான் இங்க இருந்து வெளியே வந்து காட்டுறேன். நீ கிளம்பு. அருண், கை கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா, இல்லம்மா, எனக்கு வேண்டாம்மா, பசிக்கல. டேய், நீ வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலடா. எப்படிடா பசிக்கலன்னு சொல்ற? அம்மா, எப்படிம்மா பசிக்கும்? கல்பனா போய் கேஸை வாபஸ் வாங்கட்டும், ரஞ்சிதா வெளியே வரட்டும். அப்பதான் எனக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். அப்பதான் என்னால நிம்மதியா சாப்பிட முடியும். டேய், அம்மா கல்பனா கிட்ட பேசிட்டாங்க. அவள் ஸ்டேஷன் போகதான் கிளம்பிட்டு இருக்கா. நீ சொன்னது கொஞ்ச நேரத்துல நடக்கதானே போகுது. அப்புறம் என்னடா பிரச்சனை உனக்கு? நீ தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறல, அதான் பிரச்சனையே. நீ வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாலே இந்த குடும்பம் நல்லா இருக்கும். அம்மா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ன்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கா. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் நல்லா வச்சு வாங்கிடுவேன் இவள. அப்புறம் ஏன் மேல யாரும் கோவப்படக்கூடாது. வித்யா, சுதா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம குடும்பத்துல ஒரு பஞ்சாயத்துனாலே அது உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. டேய், இவங்க தான் சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்கிறாங்கன்னா நீ அதை வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? சாதாரணமா ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் சேர்ந்து சண்டையா மாத்திராதீங்க. எல்லாருமே இப்படி இருந்தா வீடு எப்படி அமைதியா இருக்கும்? ஆளாளுக்கு மாறி மாறி பேசுறதை விட பேசாம இருக்கிறதே நல்லது. அதை எப்பதான் புரிஞ்சுப்பீங்களோன்னு தெரியல. கல்பனா, ரஞ்சிதா ரிலீஸ் ஆறதுல நம்ம வீட்ல இருக்க யாருக்குமே ஆட்சேபணம் இல்லைன்னு இதுல சைன் போட்டிருக்கோம். இதையும் கொடுத்துரு. மா, சீக்கிரம் போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுற என்ன? ஆமா கல்பனா, ரஞ்சிதா வெளியே வந்தாதான் இவன் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறான். இல்லன்னா பட்னியாவே இருப்பான் போல இருக்கு. நீ இப்பவே கிளம்பு. கல்பனா, என்னம்மா இன்னும் நின்னுக்கிட்டே இருக்க?
வேணும்னா வித்யாவை துணைக்கு கூட்டிட்டு போ. தனியா போறதுல எனக்கு பிரச்சனை இல்ல அத்தை. ஆனா எனக்கு உத்தரவாதம் வேணும். மா என்னம்மா ஆச்சு இவளுக்கு? எதுக்கு இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறா? கேஸ வாபஸ் வாங்கிட்டா நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கு மேல என்ன வேணுமா இவளுக்கு? டேய், முதல்ல அவ என்ன சொல்ல வரான்னு முழுசா கேளுடா. அதுக்குள்ள எதுக்கு இப்படி குதிக்கிற? கல்பனா, நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லு. நான் சொன்ன மாதிரி கேஸ வாபஸ் வாங்கிடுறது. ஆனா இவர் எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணணும்.